நபியிடத்தில் நம்முடைய பெயர் எப்படி இருக்கிறது, இதை பற்றி ஒரு உம்மத்தும் அறிய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹ் தன்னுடைய சகோதரி ஹஃப்ஸா ரலியல்லாஹ் உம்மஹாத்துல் முஃமினீனிடத்தில் சொல்லுகின்றார்கள், எனக்கு தெரியாம நபி கிட்ட போய் என்னை பற்றி கேட்டு பாரு, என்னுடைய நபியுடைய உள்ளத்தில் என்னுடைய மதிப்பு என்னவென்று இருக்கிறது. ஒவ்வொரு உம்மத்தும் ஆசைப்பட வேண்டும். என்னங்க, என்னை பற்றி இவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன நினைக்கிறார், இவர் என்ன நினைக்கிறார், தேவையில்லை, என் நபி என்னவென்று நினைக்கின்றார்கள், என்னுடைய நபியுடைய உள்ளத்தில் நான் யார், இதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹை பற்றி மறைமுகமாக அவருடைய சகோதரி உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹ் நபியிடத்தில் கேட்கின்றார்கள், யார ரசூலுல்லாஹ், என் சகோதரர் இப்னு உமர் இருக்கின்றாரே, அவர் நல்லவரா கெட்டவரா? இன்னைக்கு எல்லாரும் தன்னை நல்லவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் சீதேவிகள் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் தாபீன்கள் வாழ்ந்தார்கள், நன்மைகள் செய்து தன்னை பாவி என்று சொன்னார்கள். இன்று பாவம் செய்துவிட்டு நம்மை நல்லவர் என்று காட்சியளிக்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு உமரை பற்றி நபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்லவர் தான், ஆனால் இரவில் சீக்கிரமாக தூங்கி விடுகின்றார், இரவிலே நடுநிசையில் எழுந்து கொஞ்சம் நேரம் தொழுதால் நன்றாக இருக்கும். லவ் கான யுஸல்லி கியாமுல் லைல், அவர் தூங்கி விடுகின்றார், காலையில் எழுந்திருக்கிறார், கொஞ்சம் நேரம் நைட்டில் எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழுதால் நன்றாக இருக்குமே என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். நான் ஏன் சொல்கிறேன், நபி நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள்?